டங்கி ரவுட் அப்படிங்கிறது ஒரு பாதை இல்ல. டங்கி ரவுட் அப்படிங்கிறது வந்து பஞ்சாபிஸ் வந்து கழுதை பாதை அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரஃப் டிரான்ஸ்லேஷனா. அதாவது ஒரு கழுதை மாதிரி ஒவ்வொரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு தாவி தாவி கடைசியில டெஸ்டினேஷன் போய் சேர்றதுதான் டங்கி ரவுட் அப்படின்றாங்க. நீண்ட தூரம் நடக்க வேண்டியது இருக்கும். சிலர் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பல 100 கிலோமீட்டர்கள் நடந்தே இருக்கிறார்கள். பல நாட்கள் நடந்திருக்கிறார்கள். வாரக்கணக்காக நடந்திருக்கிறார்கள். அது சிலர் வந்து இந்த கப்பல், இந்த படகு, ஃபிஷிங் போட் என்று சொல்லக்கூடிய ஃபிஷிங் போட்டில் ஏறி பல நதிகளை கடக்க வேண்டியிருக்கு. அந்த நதியின் சூழலை குறித்து அதுவும் அபாயகரமானது. 20 ஆண்டுகள் பார்த்தீர்கள் என்றால் அதிகமாக இல்லீகல் ஏலியன்ஸை வெளியேற்றம் செய்தவர் ஒபாமா தான். காரணம் நான் என்னன்னு யூகிக்கிறேன். பட் ஆனால் இது அனுப்புனதற்கு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் அனுப்ப வேண்டும். நீங்கள் இல்லீகலாக இங்கே வந்தால் இப்படி எல்லாம் நடத்தப்படுகிறது ஒரு பயமுறுத்தலுக்காக செய்திருக்கலாம். அது ஒன்று. பெரும்பான்மையான இந்தியர்கள் வந்து அது கரெக்ட்னு தான் நினைக்கிறாங்க. இல்லீகலாக இவர்கள் வருவதால் வந்து ஏற்கனவே இல்லீகலா இருப்பது ஒரு கெட்ட பேர் வருவதாக தான் நினைக்கிறார்கள். பங்களாதேஷிலிருந்து நம் இந்தியாவுக்கு அகதிகளாகவும் பல பேர் வருகிறார்கள். ஸ்ரீலங்காவிலிருந்து நம் தமிழர்களே வந்திருக்கிறார்கள். அவர்களே இன்று நீங்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போய் நீங்க ஒரு அகதி முகாமில் பாத்தீங்களா என்றால் ஒரு கூண்டு போன்ற ஒரு அமைப்பில் தான் வைத்து குடிசைகளில் தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஸ்ரீலங்கா அரசு வந்து நீங்கள் ஏன் எங்களை சரியாக நடத்தவில்லை என்று கேட்க முடியாது இல்லையா? வாவ் தமிழானியர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறின 100க்கும் மேற்பட்டவர்கள் கடந்த வாரம் விமானம் மூலமாக இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டாங்க. அதுலேயும் அவங்க சாதாரணமாக திருப்பி அனுப்பப்படலை. இராணுவ விமானத்தில் கைகள் மற்றும் கால்களை விலங்கிடப்பட்டு அவங்க திருப்பி அனுப்பப்பட்டாங்க. இது அமெரிக்காவில் எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு, டங்கி ரூட்னா என்ன, இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மிடையே இருக்கிறார் அமெரிக்காவில் இருக்கும் இந்தியரும் அரசியல் விமர்சகருமான தினேஷ் ஜெயபாலன் அவர்கள். வணக்கம் தினேஷ் ஜெயபாலன். வணக்கம் சுதீர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அங்கதான் பல பிரச்சனைகள் இந்தியன்ஸுக்கு நினைக்கிறேன். அங்க எப்படி போயிட்டு இருக்கு சார்? அதாவது இப்போ டங்கி ரூட்ன்றாங்க. டங்கி ரூட்னா என்ன சார்? அது அங்க அந்த பாதை வந்து எதை குறிக்குது? அங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அந்த பாதை வழியா வரும்போது? டங்கி ரவுட் அப்படிங்கிறது ஒரு பாதை இல்ல. டங்கி ரவுட் அப்படிங்கிறது வந்து பஞ்சாபிஸ் வந்து கழுதை பாதை அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரஃப் டிரான்ஸ்லேஷனா. அதாவது ஒரு கழுதை மாதிரி ஒவ்வொரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு தாவி தாவி கடைசியில டெஸ்டினேஷன் போய் சேர்றதுதான் டங்கி ரவுட் அப்படின்றாங்க. பேசிக்கலா நீங்க யூஎஸ் வர்றதுக்கு வந்து தரை வழியா நீங்க இல்ல கடல் வழியா வர்றதுக்கு சுலபமான வழி வந்து விசிட்டர் விசா இல்ல அது மூலியமான விசாக்கள் எடுத்து கனடா ஆர் மெக்சிகோ அல்லது அதுக்கு பக்கத்துல இருக்க நாட்டுல போய் இறங்குறது பேர் தான் டங்கி ரவுட் அப்படின்னாங்க. சோ டிப்பிக்கலி முன்ன எப்படி இருந்துச்சுன்னா டங்கி ரவுட் அப்படிங்கிறது வந்து இங்க இருந்த குறிப்பாக பஞ்சாபிகள் தான் இதை அதிகமா யூஸ் பண்ணாங்க. இப்ப குஜராத்திகள், ஹரியானாவை சேர்ந்தவர்கள், முக்கியமான வடமாநிலத்தவர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருந்து ஒரு பிளைட்டை பிடிச்சு போர்ட் ஆஃப் என்ட்ரியில விசா கொடுக்கற மாதிரி சில கண்ட்ரிஸ் இருக்காங்க. அதாவது சதர்ன் லாட்டின் அமெரிக்கா கண்ட்ரிஸ், குவாட்டமெலா, ஈக்குவடர் போன்ற நாடுகள் இருக்காங்க. அங்க போயிட்டு போர்ட் ஆஃப் என்ட்ரியில போயிட்டு இவங்க ஒரு என்ட்ரி விசா வாங்கிப்பாங்க. அட் என்ட்ரி தே கேன் பை விசா. அங்கிருந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்களுக்கு தான் அந்த டூரிஸ்ட் விசாவோ என்ட்ரி விசாவோ கொடுப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விசா வாங்கிட்டு அங்கிருந்து தரை மூலியமாகவோ இல்லது நதிகள் மூலமாகவோ இங்கிருந்து அவங்க டிராவல் பண்ணி மெக்சிகோ போய் சேர்ந்துருவாங்க. அங்க மெக்சிகோல இருந்து அங்க ஒரு மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்குமான பார்டர் வந்து பல 1000 கிலோமீட்டர்கள் கொண்டது. சோ அதில் வந்து எல்லா இடத்திலும் பாதுகாப்பு ஒரே மாதிரியாக இருக்காது. அதுவே சில நதிகள்லாம் பாயும். அந்த இடத்துல அந்த நதிகள் போற இடத்துல எல்லாம் கூட தப்பி போயிருவாங்க. சோ இது ஒரு வழி. இரண்டாவது வழி வந்து இங்கிருந்து கனடா போறது. சோ கனடாவுக்கு வந்து இங்கிருந்து இதர் விசிட்டர் விசா அல்லது நீங்க கல்ச்சரல் விசா போல நிறைய விசாஸ் எல்லாம் இருக்கு. அந்த விசால அங்க போயிட்டு கனடால போய் இறங்கிட்டு அங்கிருந்து திருப்பி இதே மாதிரி கனடா அமெரிக்காவின் எல்லை, அதுவும் பல 1000 கிலோமீட்டர்கள் கொண்ட அந்த பாதைக்கு போயிட்டு ஒரு தக்க தருணம் வரப்போ அதுக்குள்ள போறதுதான் அமெரிக்காக்குள்ள வந்துருவாங்க. சோ ஒன்ஸ் இங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் மாறுபடும். என்ன பண்ணுவாங்க, பொதுவா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அசைலம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒண்ணு கேட்பாங்க. அது ரெஃப்யூஜி ஆகிறதுக்கு முன்னால நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்தியால வந்து எங்களுக்கு வந்து போதிய பாதுகாப்பு இல்லை, இல்ல வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவிடம் போயிட்டு அசைலம் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. சோ அந்த அசைலம் ஸ்டேட்டஸ் கேட்டுட்டு அங்கேயே தங்கிடுவாங்க. அந்த அசைலம் ஸ்டேட்டஸ் வர்றதுக்கு குறிப்பாக 1 வருடங்கள் ஆகலாம், சில சமயம் 5 வருடங்கள் ஆகலாம். சோ உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஒரு வருஷத்துக்கு சுமார் வந்து 5 முதல் 10 லட்சம் அசைலம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வருது. அதுல வந்து அமெரிக்காவால் சுமார் ஒரு
1-2 லட்சம் தான் பார்க்க முடியுது. அந்த கேசஸ்ல இருந்து ஃபைல் பண்ணி அவங்க வந்து கொண்டு வர முடியுது. ஸோ பெரிய பேக்லாக் இருக்கு. ஸோ அந்த பேக்லாக் இருக்கிறதுனால அவங்களுக்கு டிலே ஆகிறதுனால அதுக்குள்ள இவங்க எங்கேயாச்சும் உள்ளூர்ல எங்கேயாச்சும் தங்கி சேர்ந்து அவங்க சொந்தக்காரர்களிடமோ இல்ல அவங்க முன்னி தெரிஞ்சவங்கள வேலை சேர்ந்து அங்க வேலை செஞ்சு அங்க இருக்கிற பணத்தை ஈட்டி அங்க அப்படியே செட்டில் ஆயிடுறாங்க. குறிப்பாக சிஸ்டத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க ஓரளவுக்கு. ஸோ இதுதான் டங்கி ரூட் அப்படின்னு பொதுவா சொல்லப்படுது. ஸோ இது பொதுவா இப்போ முன்ன வந்து கனடாக்கு டைரக்டா வந்துட்டு இருந்தாங்க, மெக்சிகோக்கு டைரக்டா வந்துட்டு இருந்தாங்க. ஸோ கனடா நாட்டுக்கு வர்றது இப்பவும் அப்படியே தான் இருக்கு. ஆனா இந்த லத்தீன் அமெரிக்கா முறையில் தான் மிக குறைந்த செலவிடாது. முன்ன வந்து மெக்சிகோவில் வந்து கொஞ்சம் அத்தனை சுலுவாக இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க இருக்கிற அதிகாரிகள் வந்து ஊழல் அதிகமாயிருச்சு. அதனால அதிகமான பணம் கேட்கறாங்க. ஸோ அதனால இவங்க கவுட்டமேலா, ஈக்குவாட்டர் போன்ற நாடுகளுக்கு போயிட்டு அங்கிருந்து தரை வழியாக பெரும்பாலும் கார்கோ வேனிலோ இதுல ஒளிந்து கொண்டு அங்கிருந்து மெக்சிகோ நாட்டுக்கு போகிறாங்க. மெக்சிகோ நாட்டிலிருந்து அங்கிருந்து பல சமயம் போகிறார்கள். சில சமயம் இந்த பனாமா கனால் எல்லாம் தாண்டி போறப்போ காடுகள் எல்லாம் நடந்து கூட செல்ல வேண்டிய அபாயகரமான விஷயங்களும் உண்டு. இதுல நிறைய ஆபத்து இருக்கு இல்லையா? உயிருக்கு ஆபத்து வரும். கண்டிப்பாக இதுல வந்து குறிப்பாக இவர்கள் போவதெல்லாம் இந்த காட்டுகள், அது குறிப்பாக கனடா நாட்டில் இருந்துல பொதுவாக தென் அமெரிக்காவிலிருந்து வருபவர்கள், மெக்சிகோவிலிருந்து வருபவர்களுக்கு வந்து பயங்கர ஏற்பாடும் கொஞ்சம் தீவிரமான அந்த காட்டல் மூலம் தாண்டி வருவார்கள். ஸோ அங்க வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, நீண்ட தூரம் நடக்க வேண்டியது இருக்கும். ஸோ சிலர் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பல 100 கிலோமீட்டர்கள் நடந்தே இருக்கிறார்கள், பல நாட்கள் நடந்திருக்கிறார்கள், வாரக்கணக்காக நடந்திருக்கிறார்கள். அது சிலர் வந்து இந்த கப்பல், இந்த படகு, ஃபிஷிங் போட் என்று சொல்லக்கூடிய ஃபிஷிங் போட்டில் ஏறி பல நதிகளை கடக்க வேண்டியிருக்கு. அந்த நதியின் சூழலை குறித்து அதுவும் அபாயகரமானது. காட்டு விலங்குகளிடம் அடிபட்டு சாகலாம், அல்லது உள்நாட்டு போரில் எங்கேயாவது சிக்கி இருக்கலாம். ஸோ அது போல இவர்கள் போகும் பாதை எங்கும் மிகவும் கடினமான பாதை, அதுவும் டேஞ்சரான பாதை தான். இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க வராங்கன்னாக்கா அந்த சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும், அந்த ஆசை தான் காரணம் இல்லையா? ஆமா, அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. முன்ன வந்து ஒரு 25-30 லட்சம் கொடுத்தா இங்க வர்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போது இவர்கள் சொல்லும் விலையெல்லாம் பார்த்தாங்கன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களில் உள்ளவர்கள் 70 முதல் 1 கோடி ரூபாய் வரை செலவு செய்து இங்க வருகிறார்கள். ஸோ எனக்கு அது எப்படின்னு, அது என்னுடைய கணக்கின்படி அது எப்படி வரும்னு, இப்ப இந்தியாவில் நீங்கள் 1 கோடி ரூபாயை ஒரு வங்கி கணக்கில் சேர்த்தா கூட மாசத்துக்கு 1 லட்சம் கிடைச்சிரும். ஸோ இங்க வந்தா அதை விட பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு வர்றாங்க. வந்துட்டு அவங்க கிட்ட வந்து ரொம்ப குறைந்த ஊதியம், இங்க வந்து மினிமம் சேலரி ரேஞ்ச் இருக்கு, அதை விட குறைத்தே கொடுத்து இவங்களை இங்க வச்சிருக்காங்க. சோ அந்த அசைலம் ஸ்டேட்டஸ் கிடைச்சி அவங்க ஃபுல் கிரீன் கார்டு அல்லது சிட்டிசன்ஷிப் கன்வெர்ட் ஆகிவிட்டால் அதற்கு மேல் அவர்கள் எந்த தொழில் வேணாலும் செய்து பிழைக்கலாம் என்றது. சோ இப்படி வருபவர்களையும் பார்த்தாலும் பெரும்பாலும் இவர்கள் வந்து லோ இன்கம், லோ எஜுகேஷன் லெவல் இருப்பவர்கள் இருப்பார்கள். ஸோ பெரும்பாலும் காலேஜ் தாண்டாதவர்கள், காலேஜ் படித்து விட்டு அதன் மூலம் வேலை கிட்டாதவர்கள் போடுறத வர்றாங்க. சோ இதுல கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. ஒரு அந்த நீங்க ஒளிந்திருக்கும் அந்த சமயங்களில் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கிடைக்கும் வரை மாதத்துக்கு ஒரு குறைந்தபட்சம் 2000 முதல் $5000 வரைக்கும் கேஷ், அதாவது நீங்கள் கணக்கில் வராத பணம் என்பதால் கேஷில் கொடுப்பதால் அதனால் அவர்களால் வருமானத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடிகிறது. இதுக்கு நீங்க இங்க உள்நாட்டில் இருப்பவர்களும் கொஞ்சம் உதவி புரிகிறார்கள் என்பதுதான் கொஞ்சம் உண்மை. இப்ப அமெரிக்கால பாதுகாப்பு அதிகமா இருக்குன்னு நாங்களாம் நினைக்கிறோம். அதாவது இந்தியாலேயே எல்லை தாண்டி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது அமெரிக்கா ஒரு வல்லரசா இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்க எப்படி நிறைய பேர் இந்த டங்கி ரூட்ல உள்ள நுழைகிறாங்க? அங்க வந்து அங்க இருக்க அமெரிக்கன்ஸ் ஹெல்ப் பண்றாங்களா? கரெக்ட். ஆமா, இது வந்து இந்த இந்தியாவிலிருந்து வரும் டங்கி ரோட்டில் வருபவர்கள் வந்து ஒரு ரொம்ப சின்ன சதவீதம் தான். ஆக்சுவலா இந்த டங்கி ரோட் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவில் டங்கி ரோட், மெக்சிகர்கள் மெக்சிகோவில் இருந்து வருபவர்கள், தென் அமெரிக்கால இருந்து வருபவர்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் வரும்போது அவர்களோடு சேர்ந்து இங்கிருக்கும் அந்த டாங்கர்ஸ், அந்த ஏஜென்ட்டுகள் பேர் டாங்கர்ஸ் என்பார்கள். அந்த டாங்கர்ஸ் வந்து அவர்களுடன் ஏதோ ஒரு வகையான கள்ள தொடர்போ அல்லது வர்த்தக தொடர்போ வைத்துக் கொண்டு அவர்களுக்கு பணம் கொடுத்து இந்தியர்களும் அதில் சேர்த்து அனுப்பி விடுகிறார்கள் என்பது உண்மை. அமெரிக்கா வல்லரசாக இருந்தாலும் ஒரு பல்லாயிரம் கோடி கணக்கான பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வேலியை கட்டியமைப்பது மிகவும் கடினமானது. நீங்கள் முன்பு ட்ரம்ப் வரும்போது அவருடைய கொள்கை அதுவாக தான் இருந்தது. ஒரு உயர்ந்த சுவரை இங்கு எழுப்ப வேண்டும், அந்த கிலோமீட்டர் முழுவதும் சுவர் எழுப்ப வேண்டும், அதற்கும் மெக்சிகோவே பணம் கட்டும்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூடியிருந்தார். அதில் உள்ள பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ், அது கன்ஸ்ட்ரக்ஷன் செய்ய முடியுமா என்பது. இரண்டாவது வந்து அமெரிக்கா வந்து பெரிய நாடாக இருந்தாலும் ஒரு 300 மில்லியன் தான் அவர்களுடைய பாப்புலேஷன். பரந்த நிலப்பரப்பு இருப்போம், அந்த முழு வேலிகளையும் அவர்களால் சுற்றி காப்பாற்ற முடியாது. லேட்டஸ்ட் டெக்னாலஜி இப்பொழுது வந்து ட்ரோன்ஸ் எல்லாம் மூலம் கொண்டு
இது மாதிரி ஊடுபவர்கள் கண்காணிக்கிறார்கள். ஆனாலும் இவர்கள் பெரும்பாலும் இந்த எல்லையை தாண்டும் போது இரவு நேரங்களில் தாண்டுகிறார்கள், காட்டு வழியாக தாண்டுகிறார்கள். நான் சொல்லுவேன் நதியில் மீன்பிடி படகுகள் மூலமாக தாண்டுகிறார்கள். ஸோ அதனால இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். மேலும் அதற்கான ஆபரேஷனல் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து அமெரிக்காவிடம் இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. இப்போ ட்ரம்ப்புக்கு என்ன அவ்வளோ கோபம்? அது அத்துமீறி நுழைஞ்சவங்க சொல்லிட்டு ஏன் இவ்வளோ பேர் வெளியேற்றாரு? இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட்லாம் அப்படி பண்ணவே இல்லையா? ட்ரம்ப்புக்கு ஏன் அவங்க மேல அவ்வளோ கோபம்? உண்மையில் சொல்ல போனால் ட்ரம்ப் வந்து டீபோர்டேஷன் செய்வதில் சென்ற முறை இருந்த போது அவரோட சென்ற முறை ஆட்சியில் கூட அவர் அத்தனை பேரை டீபோர்ட் செய்யவில்லை. கடந்த 20 ஆண்டுகள் பார்த்தீர்கள் என்றால் அதிகமாக இல்லீகல் ஏலியன்ஸை வெளியேற்றம் செய்தவர் ஒபாமா தான். ஒபாமாவுடைய முதல் 4 ஆண்டுகளிலும் சரி, அடுத்த 4 ஆண்டுகளிலும் சரி, அவரை இங்கே ஆக்சுவலி டீபோர்டேஷன் சீஃப் என்றே கூறுவார்கள். அதாவது வருடத்துக்கு அதற்கு முன் இருந்த 20 வருடங்களை காட்டிலும் இன்று ஒபாமா வந்து இப்பொழுது ஒரு 16 ஆண்டுகள் ஆகின்றது நினைக்கிறேன். அந்த சமயத்துல இங்க பாத்தீங்கன்னா ஒபாமாவுடைய 8 ஆண்டுகள் தான் அதிகமான இல்லீகல் ஏலியன்ஸ் வெளியேற்றப்பட்டார்கள். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ட்ரம்ப் செய்வது குறைத்தே, அதாவது ட்ரம்ப் போன முறை செய்தது கம்மி தான். ஆனாலும் ட்ரம்ப் ஏன் இதை செய்கிறார் என்றால் அதற்கு காரணம் வந்து இது வந்து உள்நாட்டில் இருக்கும் வர்த்தகத்தை அது பாதிக்கும் நிலைக்கு வந்து விட்டதால் தான். இதுக்கு முன்னிருந்த பைடன் கட்சி என்ன செய்தது என்றால் அதிகமான குடியேறிகளை உள்நுழைப்பதற்கு ஒருவாறு அவர்கள் அதுக்கு சம்மதம் தெரிவித்தது போல்தான் இருந்தது. எப்படின்னா அவங்க வந்து அதுக்கான கடினமான நடவடிக்கை எது எடுக்கல. சோ நீங்க நம்பர் ஆஃப் பீப்புள் ஏலியன்ஸ் உள்ளே வந்த ஏலியன்ஸை பார்த்தீர்கள் என்றால் பைடன் பீரியட்ல அதிகமாகிவிட்டது. சோ அதனால் இங்கு உள்நாட்டில் இருப்பவர்கள் வேலைவாய்ப்பின்மை இருப்பதாக நினைத்தார்கள். அதே போல் இவர்கள் உள்நாட்டில் வரும்போது அவர்களுக்கான கணக்கு வழக்குகள் பெரும்பாலும் டாக்ஸ் கட்டுவதாக கூறுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு வங்கி அக்கவுண்ட் எதுவுமே இருப்பதில்லை. இவர்களுக்கு SSN கிடைப்பதற்கே பல ஆண்டுகள் ஆகும். சோ இவர்கள் எல்லாம் வந்து டாக்ஸ் கட்டுவதில்லை. ஆனால் அவர்களுக்கு வந்து இங்கிருக்கும் மருத்துவ கொள்கையின்படி மெடிக்கேர் என்று போன அவர்கள் மருத்துவ உதவிகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். சோ அதனால் வந்து இங்க இருக்கும் உள்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக அமெரிக்க பிரஜைகளுக்கு, அவர்களுக்கு இது வந்து வெள்ளை இனத்தவர், கருப்பு இனத்தவர், ஏன் இஸ்பானியர்களுக்கு கூட கொஞ்சம் கோபம் அதிகமாகிவிட்டது. ஏனென்றால் கட்டுப்பாடின்றி மக்கள் வரும்போது அவர்களுக்கான மருத்துவ செலவுகள், அவர்களுக்கான பொருட்செலவுகள் எல்லாம் இவர்களுடைய வரி பணத்திலிருந்து செலுத்தப்படுகிறதே என்ற ஆதங்கம் இருந்தது. அது முதல்ல. இரண்டாவது வந்து இங்கு குற்ற பின்னணி உரியவர்கள் பல பேர் இங்கு அசைலம் ஸ்டேட்டஸ் மூலம் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பல முறை உள்நாட்டு குழப்பங்களோ கொலைகளோ நடக்கும்போது அதில் ஒரு இமிகிரண்ட் மாட்டும் போது இது போன்ற ஒரு ஆன்டி ஏலியன் ஆர் ஆன்டி இமிகிரேஷன் பாலிசிஸ்க்கான கருத்து வலுவடைந்து வருகிறது. அதைத்தான் ட்ரம்ப் பிரதிபலிக்கிறார் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் கூறியது போல கடந்த 20 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒபாமாவுடைய காலத்தில் தான் அதிகமான இல்லீகல் ஏலியன்ஸ் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வருடத்துக்கு அவர் குறிப்பாக பல லட்சக்கணக்கான மக்களை வெளியேற்றிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இப்ப இந்த இல்லீகல் இமிகிரன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸ் வந்து 3rd பிளேஸ்ல தான் இருக்காங்க. ஆனா முதல்ல அனுப்பிச்சு வந்து இந்தியன்ஸ் தானா? இப்போ மோடியும் ட்ரம்ப்பும் ஃப்ரெண்டுன்னு போது ஏன் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க? இல்ல அது சரியான கருத்தான் நினைக்கல. முதலில் வந்து டிபோர்ட்டிங் பண்றது வந்து எப்பவுமே வந்து மிலிட்டரி ஏர்கிராஃப்டில் செய்ய மாட்டார்கள். அவர்கள் ஒரு கமர்ஷியல் ஏர்கிராஃப்டிலேயே சிலரை வைத்து அனுப்புவார்கள். சென்ற முறை நான் கூறியது போல் ட்ரம்ப் இருந்தது போது ஆனால் சராசரியாக வருடத்துக்கு 2000 பேரை அனுப்பியிருக்கிறார். பைடனும் தன்னுடைய காலத்தில் 800 முதல் 1000 பேரை வருடத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் வந்து பொதுவாக ஒரு கமர்ஷியல் பிளைட் ஏர் இந்தியா அல்லது லுஃப்தான்சா போன்ற விமானங்களில் ஏற்றி அங்கிருந்து அனுப்பி விடுவார்கள். அங்கிருந்து அவர்களை அனுப்பி இந்த முறை 104 பேரை மிலிட்டரி ஏர்கிராஃப்டில் அனுப்புவது வந்து அதுவும் கைவிலங்கு கால்விலங்கெல்லாம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் நான் என்னன்னு யூகிக்கிறேன். பட் ஆனால் இது அனுப்புவதற்கு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் அனுப்ப வேண்டும். நீங்கள் இல்லீகலாக இங்கே வந்தால் இப்படி எல்லாம் நடத்தப்படுகிற ஒரு பயமுறுத்தலுக்காக செய்திருக்கலாம். அது ஒன்று. ஆனால் உண்மையில் அது மனிதாபமற்ற செயலாக தான் நானும் கருதுகிறேன். ஒருத்தரை 40 மணி நேரம் அது ஒரு மிலிட்டரி பிளைட்டில் குழந்தைகள் மற்றும் பெண்களை கடத்தும் போது அதற்கான சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவர்கள் எப்படி பயந்திருப்பார்கள் என்பதெல்லாம் உண்மை. அதற்கு கண்டிப்பாக அதை இந்திய அரசாங்கம் கேள்வி எழுப்ப வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனாலும் ஏன் அப்படி செய்தார் என்றால் அந்த 104 பேரின் விவரங்கள் என்னவென்று தெரியாது. அவர்கள் வந்திருப்பவர்கள் எல்லாமே வந்து வட மாநிலம். இந்த 104 பேரில் ஒருவராவது இப்படி கெட்டவராவது தீவிரவாதிகளா இருந்தால் மித்த 103 பேரின் உயிர்களுக்கும் ஆபத்தாக முடியும். அவர்கள் வந்து ஒரு ஏர்கிராப்டில் வந்து ஒரு மிலிட்டரி ஏர்கிராப்ட் அதை அவர்கள் அங்க இருக்கும் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி விடலாம். அது இன்னும் மேலும் களங்கத்தை ஏற்படுத்தி விடலாம். சோ அதனால் ஏனென்றால் நீங்கள் இங்க வந்து 1 கோடி ரூபாய் செலவு செய்து விட்டு இங்க வந்து உங்களை நாடு கடத்தும் போது
அவர்களுக்கு ஒரு கோபம் இருக்கு. அந்த கோபத்தை மற்ற பயணிகள் மீது காண்பிக்க வேண்டிய சாத்தியக்கூறுகள் உண்டாகலாம், அல்லது உண்மையாக கோபம் உண்டாகலாம். அதற்காக அது ஒரு பாதுகாப்பிற்காக செய்வது என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் அவ்வாறு செய்ததுக்கு ஏன் என்பதை கண்டிப்பாக அமெரிக்க அரசாங்கம் திரிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்ப இந்த நாடு கடத்தப்பட்டவங்களுக்கு சொத்து இருக்கும் இல்லையா? அவங்க வந்து கார் வாங்கியிருப்பாங்க, வீடு வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் என்ன ஆகும்? அவங்க ஏதாவது பணமா குடுத்துருவாங்களா? இல்ல அவ்வளவுதானா? பெரும்பாலும் இங்க வர்றவங்க இந்த மாதிரி நாடு கடத்தப்பட்டவங்க வந்து, அதுவும் இப்போ இந்த 104 பேரில் வந்து அவங்களுக்கு சொத்து அதிகமா இருப்பதாக தெரியவில்லை. இவர்களெல்லாம் சமீபமாக கடந்த ஒரு ஆண்டுகளில் வந்தவர்களாக தான் இருக்கிறார்கள். அதனால் தான் மாட்டிக்கொண்டார்கள். ஏன்னா ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருந்தார்கள் என்றால் அவர்கள் திரிந்து பலந்து வேறு மாநிலங்களுக்கு சென்றிருந்தால் அவர்களை ட்ராக் செய்து கண்டுபிடிப்பது கடினம். பெரும்பாலும் இவர்கள் சொத்து இல்லை. அப்படியே நாடு கடத்த இனி வரும் காலங்களில் யாராவது நாடு கடத்தலாம், அவங்களுக்கு சொத்து இருந்தால் அந்த சொத்தை வந்து அபகரிக்காது. ஆனால் இங்க என்ன என்றால், இப்ப வீடு சொந்தமாக வைத்திருந்தால் நம் இந்தியா போலதான் இங்க இஎம்ஐ கடன் இருக்கும். அதனால் வங்கி அதை மூழ்கி கையில் எடுத்துக் கொள்வதற்கான சாத்தியங்கள் உண்டு. ஆனால் அவர்கள் கேஷ் இருந்தால் இங்கே இருக்கும் அவர்கள் உறவினர்கள் மூலமாகவோ ஒரு கஸ்டோடியன் அக்கௌண்ட் கிரியேட் செய்ய முடியும். சோ இப்பொழுது இந்த டிபோர்டேஷன் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க இந்தியா மட்டும்தான் ஆகுதா அப்படின்னு. உண்மையில் இல்லை. இந்தியாவுக்கு முன்னாடியே கொலம்பியா போன்ற நாடுகள், இல்ல கவுட்டமேலா போன்ற நாடுகளுக்கெல்லாம் டிபோர்டேஷன் செய்ய ஆரம்பித்தாகிவிட்டது. இந்தியாவில் நடந்தது ஒரு 3ஆம் கட்ட நடவடிக்கையாக தான் பார்க்கிறேன். அதில் 104 பேர்களை ஒரு ஃபிளைட்டில் ஏற்றி அனுப்பியிருக்கிறார்கள், அத்தனை மட்டுமே. கொலம்பியா, கவுட்டமேலா மட்டுமே சுமார் 2000 பேர்களை டிபோர்ட் செய்திருக்கிறார்கள். சோ அவர்கள் எல்லாம் இப்பொழுது வந்து இங்கிருக்கும் மக்கள் அப்புறம் டிபோர்ட் செய்து லிஸ்டில் இருக்கும், மைசின் லிஸ்டில் இருக்கும் நபர்கள் என்ன செய்கிறார்கள், கஸ்டோடியல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தங்கள் நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அதை டிரான்ஸ்பர் செய்து விடலாம். அந்த பணத்தை அவர்கள் இந்தியா போன பிறகோ அல்லது குவாட்டமேலா போன பிறகோ அங்கிருந்து மாற்றிக்கொள்ளலாம். அதற்கான வழிவகைகள் ஜுடிஷியலி இட்ஸ் பாசிபிள், ஃபைனான்சியலி இட்ஸ் பாசிபிள். ஆனால் அவர்களுக்கு கடன் இருந்தால், கார் கடனோ வீட்டு கடனோ இருந்தால், இப்பொழுது நான் இந்த ஊருட்டை கிளம்பினால் என்ன என்மேல் நடவடிக்கை எடுக்கப்படுமோ, நான் இங்க இருக்கும் வீட்டுக்கு இஎம்ஐ கட்ட வேண்டும் அல்லது காருக்கு அதை பேங்க் அபகரித்துக் கொள்ளும். அதிலிருந்து எந்த பணமும் வராது, காரை அபகரித்துக் கொள்ளும். இல்லதெல்லாம் என்னுடைய பணம் எல்லாமே கேஷாக இருந்தால் அதை நான் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ இந்த நடவடிக்கைகளை வந்து அங்க இருக்கிற இந்தியன்ஸ், அது ப்ராப்பரா போன இந்தியன்ஸ் வந்து எப்படி பாக்குறாங்க? அது ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி எடுத்துக்க கூடாதுன்றாங்களா? இல்ல ஒரு சிலர் வந்து இந்தியர்களுக்கு கெட்ட பேரு, அதனால அவங்களை அனுப்பிச்சு சரிதான் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இந்தியன்ஸோட மென்டாலிட்டி என்னவா இருக்கு? இல்ல, பெரும்பான்மையான இந்தியர்கள் வந்து அது கரெக்ட் தான் நினைக்கிறாங்க. இல்லீகலாக வருவதால் வந்து ஏற்கனவே இல்லீகலா இருப்பது ஒரு கெட்ட பேர் வருவதாக தான் நினைக்கிறார்கள். நீங்க பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் இங்க மெக்சிகன்ஸ் தான் அதிகமாக இல்லீகல் இமிகிரண்டாக வந்திருப்பார்கள். அது இந்தியர்களும் வருவதால் இந்தியர் அதுவும் மிகவும் குறைந்த அளவில் காணப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் இல்லீகலாக வரும்போது அவர்கள் செய்யும் தொழில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சர்வராகவோ இல்லது மோட்டல் கிளீன் செய்பவராக வந்து சேர்க்கிறார். ஸோ அதனால் அவர்களுக்கு வந்து தங்கள் துறையில் தங்கள் மக்கள் இங்கே வந்து கஷ்டப்படுவதை அவர்கள் பார்க்க விரும்பவில்லை என்பது முதல். இரண்டாவது வந்து கெட்ட பெயர் ஏற்படுத்துகிறது என்பது அனைவரும் பெரும்பாலும் நினைக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நான் சேர்ந்திருக்கும் இந்திய குழுக்களிலும் இந்திய மக்களிடமும் அது இருக்கிறது. ஆனாலும் இப்படி மிலிட்டரியில் ஒரு கொலைகாரனை போல் அல்லது ஒரு கொள்ளைக்காரனை போல் வந்து கைது செய்து அவர்களை சங்கிலிட்டு அழைத்து சென்றது பெரும்பாலுக்கும் ஓர்ப்பானதாக இல்லை. அது வந்து சம்மதிக்கக்கூடியதாக இல்லை. ஆனாலும் இல்லீகலாக இங்கே வந்தவர்களை நாடு கடத்த வேண்டும் என்பதில் அனைவரும் ஒத்துக்கொண்டுதான் இருக்கிறார். இப்போ பிரதமர் மோடி வந்து அவங்க அதிபர் ட்ரம்ப்பை மீட் பண்ண போறார். அப்படி மீட் பண்ணி பேசினதுக்கு அப்புறமா இந்த நடவடிக்கைகள் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? இந்தியன்ஸ் கொஞ்சம் சாதகமான விஷயங்கள் நடக்கலாம்னு நினைக்கிறீங்க? சாதகமான விஷயங்கள் இல்லீகல் இமிகிரன்ஸ் பொறுத்தளவு ட்ரம்ப் கொஞ்சம் கடினமாகவே இருப்பதாக நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து இல்லீகலாக இருப்பதால் நமக்கு வந்து அதில் கேட்பதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ இப்போ நம்ம வந்து இது எப்படி பிரதமரோ அல்லது ஜெய்சங்கரோ அல்லது இங்க இருக்கும் ஃபாரின் செக்ரட்டரியோ அதை எடுத்து செல்வார்கள் கூற முடியாது. இதை வந்து மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை நல்லபடியாக நடத்த வேண்டும் என்று கேட்க முடியுமே ஒழிய, நாங்கள் எங்கள் நாட்டில் எங்களால் பாதுகாக்க முடியவில்லை, உங்கள் நாட்டுக்கு இங்கிருந்து தப்பி வந்து விட்டார்கள், எங்களுடைய சட்டத்திட்டங்கள் சரியாக இல்லை, உங்களிடம் வந்து விட்டார்கள், அவர்கள் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றுதான் நினைக்கிறேன். அப்படி கேட்கவும் முடியாது என்றுதான் நினைக்கிறேன். சோ இதையே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷிலிருந்து நம் இந்தியாவுக்கு அகதிகளாகவும் பல பேர் வருகிறார்கள். ஸ்ரீலங்காவிலிருந்து நம் தமிழர்களே வந்திருக்கிறார்கள். அவர்களே இன்று நீங்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போய் நீங்க ஒரு அகதி முகாமில் பாத்தீங்களா என்றால் ஒரு கூண்டு போன்ற ஒரு அமைப்பில் தான் வைத்து குடிசைகளில் தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஸ்ரீலங்கா அரசில் வந்து நீங்கள் ஏன் எங்களை சரியாக நடத்தவில்லை என்று கேட்க முடியாது இல்லையா? அதே போல்தான் இங்க வந்து அவர்கள் கேட்க முடியாது. இது வந்து ரெஃப்யூஜிக்கே அந்த நிலைமை என்றால் இவர்கள் வந்து ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ்க்காக கூட வரவில்லை. இவர்கள் வந்து ஏதோ வணிக நோக்கத்துக்காக பணம் ஈட்ட வேண்டும் என்ற ஆசையில் இப்படி வந்திருக்கிறார்கள். சோ இது ஆக்சுவலாக ட்ரம்ப் வந்து மேபி மோடியிடம் வந்து இதை இன்னும் முன்னிறுத்தி
எங்களிடம் 7 லட்சத்துக்கு மேற்பட்ட இந்தியர்கள் இது மாதிரி குடியேறியிருக்கிறார்கள், அதற்கான பாதுகாப்பை அது போன்ற சட்டத்திட்டங்களையும் போர்ட் ஆஃப் என்ட்ரியிலிருந்து வெளிவருவதை நீங்கள் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதை ஒழிய மோடியால் அவரிடம் எதுவும் கேட்க முடியுமா என்று தெரியவில்லை. ஜெய்சங்கருக்கும் அதே நிலைமை தான். அமெரிக்கா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் வந்து இந்தியாவை தான் பொதுவாக சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு பக்கத்தில் சைனா இருக்கு, சைனாவை ஃபேஸ் பண்ணுன்றதுக்கு. இப்போ ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா அவங்க இந்தியன்ஸை வந்து எப்படி நடத்துனாங்க, இது வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு, இது இன்னும் டெவலப் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்தியாவுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. நீங்க சொன்னது மாதிரி இப்போ சைனாவோட போர் டரிஃப்ஸ் எல்லாம் வந்து இப்போ இம்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மெக்சிகோ, கனடா கூட போட்ட டரிஃப் கூட எடுத்துட்டாங்க. ஆனால் சைனா கிட்ட போட்ட 10% டரிஃப் இருக்கு. நேற்று இரவு அலுமினியம், அயன், அதாவது எஃகு போன்ற பொருட்களுக்கு வந்து 25% சதவீதம். எந்த நாடு என்று தேவையில்லை, எல்லா வரி போட்டிருக்கிறார்கள். அதில் சவுத் கொரியாவுக்கும் இந்தியாவுக்கும் சில சலுகைகள் செய்யக்கூடும் என்று இப்பொழுது பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் இதில் வந்து வர்த்தகத்தில் இந்தியாவுடன் கண்டிப்பாக மேம்படுத்த வேண்டும் என்பது அமெரிக்காவின் அவாக இருக்கிறது. சோ இந்த டரிஃப்ஸ் எல்லாம் ஏன் வருகிறது என்றால், இந்தியாவிலிருந்து நாம் இறக்குமதி செய்வது, அமெரிக்கா இறக்குமதி செய்வது அதிகமாக உள்ளது, அமெரிக்காவிலிருந்து இந்தியாவில் ஏற்றுமதி செய்வது குறைவாக உள்ளது. அதற்கு காரணம் வந்து இந்தியாவில் ஆக்சுவலி நீங்கள் ஒரு அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் ஒரு ஏதாவது தொலைக்காட்சியை நீங்கள் இந்தியாவில் வாங்க வேண்டுமா, அதுக்கான அதிகமான வரி கட்ட வேண்டி இருக்கிறது. அதை குறைக்க சொல்லி அவர் பேச்சுவார்த்தை நடத்தலாம். இரண்டாவது வந்து ராணுவ தளவாடங்கள். நாம் ராணுவ தளவாடங்களை பொதுவாக ரஷ்யாவிடமும் பிரான்சிடமும் வாங்கி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வந்து நமக்கு அதில் வந்து அமெரிக்கா வந்து ராணுவ தளவாடங்கள், குறிப்பாக ஏர்கிராப்ட்ஸ், F-35 என்று சொல்லக்கூடிய ஏர்கிராப்ட்ஸை வந்து விற்பதற்கு தயாராக இருக்கிறது. அது இந்தியா போன்ற நாடுகள் வாங்குவதற்கும் தயாராக இருக்கிறது என்று நினைக்கிறேன். சோ இந்த 2 நாள் பேச்சுவார்த்தையில் இந்த அஜெண்டா வந்து அவர்கள் ரொம்ப சீக்ரெட்டிவாக வைத்திருக்கிறார்கள். என்ன பேசுவார்கள், இப்போது நீங்க குறிப்பாக வந்து மோடி வந்து பிரான்சுக்கும் வருகிறார், பிரான்சிலிருந்து அமெரிக்காவும் வருகிறார். ஆனால் நீங்கள் பிரான்சினுடைய ஐட்டினரி பார்த்தீர்கள் என்றால், அஜெண்டாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக எங்கெங்கே எந்த நாட்கள் என்னென்ன செய்ய போகிறாள், ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ சமிட் போக போகிறார், அங்கிருந்து போய் கன்சுலேட் திறக்க போகிறார் என்று ஒரு தெளிவாக இருக்கிறது. அதுவே நீங்கள் வந்து இங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கொஞ்சம் ஒரு சீக்ரெட்டிவ்னஸ் இருக்கிறது. யாரை சந்திக்க போகிறார், கண்டிப்பாக ட்ரம்பை சந்திப்பார் என்று தெரிகிறது. ஏன்னா அவர் வருவதே ட்ரம்பின் அழைப்பின் பேரில் தான். அதே போல் வந்து பல வெளியுறவு வர்த்தக நிறுவனங்களை சந்திக்க சான்சஸ் இருக்கு. என்னென்ன அலுவல் காரணங்களாக பேசப்படுகிறது, வேற எந்தெந்த மீட்டிங்ஸ் இருக்கிறது என்பதை இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை. வெள்ளை மாளிகையும் தெரிவிக்கவில்லை, இந்திய தூதரகமும் இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை. ஸோ அதனால மேபி அந்த அஜெண்டாவை கொஞ்சம் ஃப்ளூயிடாக வைத்துக்கொண்டு போக போக அதை டெவலப் செய்வார்கள் நினைக்கிறேன். அல்லது அவர்கள் கையெழுத்து சில படிவங்களை எல்லாம் கையெழுத்து பிறகு கடைகள் தெரிவிப்பதை பொதுவாக இது மாதிரி வெளிநாட்டிலிருந்து வரும்போது அவர்கள் போகும்போது அது போனது பிறகோ என்னென்ன சரத்துகள் கையெழுத்திடப்பட்டன, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பரிமாறப்பட்டன, என்னென்ன வர்த்தகங்களால் நிகழ்த்தப்பட்டன தனியாக இன்னொரு அறிக்கை வெளிப்படும். அந்த அறிக்கையின் மூலமாக தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் விரிவாக பல்வேறு பிரச்சனைகளை பற்றி சொன்னீங்க சார். மிக்க நன்றி. வணக்கம். மிக்க நன்றி. டேக் கேர். பை.